வணக்கம் சார். இன்னைக்கு தூத்துக்குடி கலெக்டரேட்ல இருந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள்ட்ட இருந்தோம். நம்ம கலெக்டர் இளம் பகவத் அவங்கள்ட்ட இருந்தோம். நீங்க குறும்படத்துல 2ஆம் பரிசு பெற்றிருக்கீங்க. உங்க படத்தோட பேரு, இந்த படத்தை மக்கள் எந்த தளத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற டீடைல் சொல்றீங்களா? தாராளமா. உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோட இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வங்கக்கடல் பாயக்கூடிய இந்த முத்துநகர்ல மாண்புமிகு சமூக நலத்துறை சார்பா குறும்பட போட்டி அறிவிச்சிருந்தாங்க. எங்களுடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பா எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு ஜான்சன் அவங்க தான் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குறும்பட போட்டி இருக்கு, நாம ஆசிரியர்களா சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு குறும்படம் தயாரிப்போமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பிற்குரிய சகோதரர் ஹெர்பாட் சிங் அவங்க தான் எங்களுக்கு முழு ஒரு ஒத்துழைப்பையும் கொடுத்து நாங்கள் மாவடு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தினை நாங்கள் தயாரிச்சிருந்தோம். 4 தலைப்புகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுல இளவயது கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாங்க தேர்வு பண்ணி அந்த தலைப்புல குறும்படம் எடுத்திருந்தோம். ஒரு இள வயதுல திருமணமாகி அந்த குழந்தை அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே குழந்தைகள்னு சட்டம் சொல்லுது. அதுல அந்த 14-15 வயதுல திருமணமாகி அவங்க குழந்தை பேரு அடைஞ்சா அந்த நாள் என்னென்ன பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கு வரும் அப்படிங்கிறத மையப்படுத்தி நாங்க அந்த மாவடு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தினை நானும் என்னுடைய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களும் சேர்ந்து அதை இயக்கியிருந்தோம். அந்த குறும்படத்துக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா இன்னைக்கு 2ஆம் பரிசு கிடைச்சிருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இன்னைக்கு அவங்க கையாலையும் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் IAS அவர்கள் கரங்களாலையும் இந்த 2ஆம் பரிசுக்கான காசோலை கிட்ட 15,000 ரூபாயை நாங்கள் வாங்கியிருக்கோம். உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. இந்த குறும்படத்தினை மக்கள் எல்லாருமே எங்களுடைய வலையொலி பக்கத்துல பார்க்கலாம். அதற்கான வெளியீட்டு விழா வெகு விரைவிலேயே இருக்கும். எப்படி அந்த இள வயதுல கர்ப்பம் தரிச்சா அந்த குழந்தைகளினுடைய உடல் எப்படி பாதிக்கப்படுது, மனதளவுல அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகளுடைய உறுப்புகள் எந்த அளவுக்கு சேதமடையுது, அதனால என்னென்ன விளைவுகள், பக்க விளைவுகள், பின் விளைவுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த மாவடு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தினை இயக்கியிருந்தோம், தயாரிச்சிருக்கோம். இதனால நாங்க ஆசிரியர்களான நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இதனால ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வால ஒரு குழந்தை தன்னுடைய பாதையிலிருந்து மாறி படிப்பை தொடர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு போனா அதுவே எங்களை போல ஆசிரியர்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆசிரியர்களான நாங்க அதை விரும்புறதும் அந்த ஒரே ஒரு கருத்தை தான். நிச்சயமா சமூகத்துல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்படியான ஒரு பரிசை கொடுத்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி. தேடி தெளிவோம் அப்படிங்கிற வலையொலி பக்கத்துல நீங்க இந்த படத்தை வெகு விரைவிலேயே பார்க்கலாம். நன்றி. வணக்கம். இன்றைய பொழுது ரொம்ப இனிமையான பொழுதாக இருந்தது. அது சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுடைய கையாலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கையாலும் நாங்கள் குறும்படத்துக்கான 2வது பரிசை பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில செயலாளராக, அதனுடைய இயக்குநராகவும் நடிகராகவும் அதில் பயணித்ததிலே பெரும் மகிழ்ச்சி பெறுகிறேன். என்னுடைய மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இதுக்கு சிரமம் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு இதை எப்படி நேர்த்தியாக எடுக்க வேண்டும், நிச்சயமாக இந்த போட்டிகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். விழிப்புணர்வை ஒரு ஆசிரியர் பள்ளியில் மட்டுமல்ல பொதுவெளியிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மாவடுங்கிற ஒரு இளவயது கற்பம் தவிர்ப்போம் என்கிற ஒரு குறும்படத்தை நாங்கள் இயக்கினோம். எங்களுடைய கர்பான் சிங் சார் அவர்கள் இந்த தயாரிப்பாளராக இருந்து இதை நேர்த்தியாக கொண்டு சென்றார். என்னுடைய நண்பர் செல்வம் அறிமுத்து அவர்கள், அவர் ஒரு செயலாளர், நான் ஒரு வாண்டை செயலாளர், அப்படி ஜான்சன் அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவ்வாறு நாங்கள் ஒரு ஆசிரியர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சமூகத்தினுடைய பொது வெளியில் நடக்கிற இந்த போட்டியில ஒரு சமூகத்துக்கு விழிப்புணர்வு தருகின்ற ஒரு இளம் வயது கற்பத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற நேச்சராக அந்த படத்தை எடுத்தோம். அதில் நடித்துக்கொண்ட நடிகர் அனைவரும் செயற்கையாகவே அல்ல என்று எங்களை பாராட்டினார்கள். அதில் மருத்துவர், உண்மையான மருத்துவரை கலந்து கொண்டு மருத்துவமனையில் நின்று அந்த எடுத்த நிகழ்வுகளை இன்று வரை நாங்கள் நடித்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு பேசியிருக்கிறது. அருமையான படமாக வந்ததனால் தேர்வு செய்திருக்கிறீர்கள். தேர்வு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய கலெக்டர் அவர்களுக்கும் எங்களுடைய இளம்பகத்தை அவர்களுக்கும் எங்களுடைய மினிஸ்டர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை எங்கள் படக்குழு சார்பாக இருக்கிறோம். மாவட்ட படக்குழு உறுப்பினர்கள், டைரக்டர்கள் அண்ட் தயாரிப்பாளர்கள், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துக்கு தான். நிறைய போட்டிகள் ஒவ்வொரு அமைப்புகளும் கொடுக்குறாங்க.
ஆனா தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப வித்தியாசமா செஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பதிவு பண்ண சொல்லிட்டு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் எங்களை அப்படியே பின்னூட்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தயாரிச்சிட்டீங்களா, தேதி நெருங்கிட்டு, சீக்கிரமா நீங்க பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலேயே அந்த வேலையை செஞ்ச மரியாதைக்குரிய அன்பு சகோதரி ஜெயா மதன் அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி. அது போக எங்களோட இணைந்து இந்த படத்தை தயாரிச்ச கற்பக விருட்சம் நற்பணி மன்றம், முத்துமோகன் பதிப்பகம், குளோபல் விங்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மக்களே, பலவிதமான தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறோம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை முக்கியமா ஷேர் பண்ணணும். தயவு கூர்ந்து இந்த மாதிரி படங்களை ஷேர் பண்ணுங்க. பல குழந்தைகளோட வாழ்க்கை மாறுறதுக்கு அது ஒரு நல்ல உந்துதலாக இருக்கும். நன்றி.